இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி ஒரு காணாமல் போன ஆடை பற்றி. சரிங்களா? எங்கே இருக்குன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு காணாமல் போன ஆடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செய்தியோட தலைப்பை சொல்லிடுறேன். இந்த செய்தியோட தலைப்பு பாவி என்று தனியே யாரும் இல்லை. இதில் ஒரு வசனம் பார்க்குறோம். லூக்கா 15:3 வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட உவமையை சொல்கிறாரு. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதைகளையும் தன் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதோட முடிக்க விரும்புகிறேன். 24 முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் ஆரம்பிக்கல, 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்தேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு செய்தி. இதோடு நிறுத்திட்டு விரும்புகிறேன். நான் முதல்ல சொல்லிடுறேன், இந்த செய்தியில் நமக்கு கையாள போகிற வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 24 வரை. இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு தலைப்பு சொன்னோம்ல, அதை பார்க்க போகிறோம். இந்த செய்தியை ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்க போகிறேன், முழுசாக கேளுங்க. இதில் ஒரு விஷயம், அந்த செய்தி தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கரெக்டாக இருக்கும், பார்த்து முடிஞ்ச அளவுக்கு முழுசாக கேளுங்க. இதில் என்னென்னா,
2 குமாரர் இருக்காங்க. இந்த தலைப்பு நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். பாவியின்றி தனியே யாரும் இல்லை, பாவியின்றி தனியே யாரும் இல்லை. இதுல என்னன்னா 2 குமாரர் இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு. ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். முதல்ல எடுத்தோடனே இளையவனை பத்தி தான் இவர் ஆரம்பிக்கிறார். இளையவனோட ஸ்டோரி தான் 24வது வசனம் வரைக்கும் வருது. 25வது தான் மூத்த குமாரனை பத்தி வருது. மூத்த குமாரனை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. இளைய குமாரனை பத்தி தான் பேச போறோம். அதோட நிறுத்திட போறோம். இப்ப இந்த 2 குமாரர்கள் பத்தி பேச போறோம்னு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒரு குமாரனை பத்தி பேச போறோம், இன்னொரு குமாரனை பத்தி பேச போறது இல்லைன்னு நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ ஒரு 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 வகுப்பறையில ஒரு ஆசிரியரை கேட்டாரு. ஒரு சிறிய கோடு, ஒரு ஒரு கோடு வரைஞ்ச, ஒரு சிறிய கோடு வரைஞ்சிட்டு, இல்ல சிறிய கோடு இல்ல, ஒரு பெரிய கோடை கூட வரைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோடு வரைஞ்சாரு. அப்ப அவர் கேட்டாரு, இந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை உங்களால சிறிய கோடா மாற்ற முடியுமான்னு கேட்டாரு. யாராலையுமே முடியலன்னு சொன்னாங்க. அப்ப ஆசிரியர் எழுந்து என்ன பண்ணாருன்னா, அந்த கோடுக்கு பக்கத்துல அதை விட பெரிய ஒரு கோடை வரைஞ்சாரு. மிகப்பெரிய ஒரு கோடு, அதாவது இது ஒரு 10 சென்டிமீட்டர்னா அது ஒரு 15 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற கோடு சின்னதாயிடுச்சு பாருங்கன்னு சொன்னாரு. புரியுதுங்களா? அதாவது ஒரு கோடு வரைஞ்சாரு, அதை அழிக்காம அதை சின்னதாக்க முடியுமான்னு கேட்டாரு. யாரும் முடியாதுன்னாங்க. ஆசிரியர் எழுந்து உடனே அதுக்கு பக்கத்தில் அதை விட பெரிய கோடு வரைஞ்சாரு. உடனே அந்த கோடு சின்னதாயிடுச்சுன்னு சொன்னாரு. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த உலகத்துல யாருமே பாவின்னு தனியா இல்லை. இவன் நல்லவன், இவன் கெட்டவன் நம்ம வரையறுக்கும் போதுதான் அந்த வேறுபாடுகள் உண்டாகுதுன்னு சொல்ல வர. ஒருத்த செய்யற செயல்களும் அவன் வாழ்க்கையும் நியாயம் தீர்க்கப்படும் போதுதான், ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது தான் அவனை நம்ம பாவின்னு சொல்றோம். இல்லை அவனை நல்லவன், நீதிமான் கூட விட்டுருணுங்க, கெட்டவன் நல்லவன்ற வேர்டு யூஸ் பண்ணி பாவின்ற வேர்டு கூட யூஸ் பண்ண விரும்பலான்னு. இனிமேல் இவன் நல்லவன், அவன் கெட்டவன், அந்த மாதிரி இவனை இந்த கதையில வரவன கெட்ட குமாரன்னு சொல்லியே இவனை ரொம்ப கெட்ட குமாரனா கேட்டாங்க இந்த உலகத்துல. ஏன்னா அதாவது 2 குமாரர்கள் கதை இது. அதாவது 2 குமாரர்கள் கதை இரு கோடுகளின் கதை போல, இரு கோடுகளின் கதை நான் சொன்ன பாருங்க. ஒரு சின்ன கோடு, ஒரு பெரிய கோடுன்ற மாதிரி இரு கோடுகளின் கதை எப்படி ஒரு சிறிய கோடு ஒரு பெரிய கோடுன்னு ஆச்சு, அந்த போல இரு குமாரர்களின் கதை ஒரு கெட்ட குமாரன் ஒரு நல்ல குமாரன் கதையா ஆக்கி விட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அதாவது கடவுள் இது இந்த வசனத்துக்குள்ள ஆதியாகமம்ல நான் சில விஷயத்த சொல்றேன். கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்தாரு, ஆதாம் கொடுத்தாரு. ஏவாள் அந்த கட்டளைக்கு தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரியல. ஏவாள் உடனே சர்ப்பத்துடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை புசிச்சாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு அவங்க தங்க நிலையை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் மீறுதல் ஏற்பட்டது. அதனால அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டாங்க, மனசுக்குள்ள உண்டாச்சு, இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கடவுள் நம்ம போடுற எல்லை அன்பால போடுற எல்லை தான். கடவுள் நம்மளை சுத்தி போடப்படுகின்ற எல்லை அன்பினால போடப்படுகிற எல்லை தான். அதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்தீங்கனாலே கண்டிப்பா அவன் மீறுவான். இதுதான் என்டையர் பைபிள்ல இருக்கிற ஒரு சாராம்சம். அதாவது பகவத்கீதையோட சாராம்சம்னு சொல்லுவாங்கல்ல, இது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு. அதுபோல் இந்த பைபிளுடைய சாராம்சம்னு சொல்லணும்னா, ஒரு கண்டிஷன் ஒன்று இருந்தாலே கண்டிப்பாக மீறுவாங்க. அந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் மீறினே தான் இருப்பாங்க. எப்போ அன்கண்டிஷனல்னு வருதோ அப்போதான் மீற மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கண்டிஷன் சொல்லும்போது நிச்சயமா அதை மீறுவாங்க, அன்கண்டிஷன் சொல்லும்போது மீற மாட்டாங்க. இதை தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, இதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த குமாரனுக்கு ஆரம்ப வாழ்க்கையில எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க அப்பா சில சொல்லி கொடுத்துருக்கலாம், சொல்லி கொடுக்காமல் வந்திருக்கலாம். இவன் சில காரணத்தை துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான்றாரு. இது
நடக்குது, எல்லாமே நடந்தது, அவன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தகப்பன் வந்து ஏன்பா வெளியூர் போற, உனக்கு இங்கேயே எல்லாமே இருக்கு, இதையும் தாண்டி உனக்கு என்ன வேணும், இதையும் தாண்டி உனக்கு என்ன வேணும், என் ஆஸ்தியை எடுத்துன்னு போய் என்ன பண்ண போற. அந்த தகப்பன் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். இல்லை அந்த மூத்த சகோதரன் வந்து, அவன் மூத்த சகோதரன் என்ன மூத்தவன் எழுதியிருக்கு, அதில் இவன் இளையவன் எழுதியிருக்கு. அந்த மூத்தவன் ஒருவேளை, தம்பி நீ என்னோட இரு, இந்த ஆசையில் வந்து பங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடையதெல்லாம் உன்னுடைய இது, அதனால் வந்து உனக்கு எது வேணுமோ அது வந்து எல்லாமே இங்கேயே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த தகப்பனும் பேசியிருக்கலாம் சொத்தை பற்றி. இதில் சொத்துன்னு சொல்கிற விஷயத்தினால அதை பற்றி சொல்கிறேன். தகப்பன் பேசியிருக்கலாம். ஒருவேளை தகப்பன் வந்து எதுக்காக கேட்குற, உனக்கு வேண்டியதெல்லாம் இங்கேயே நான் தரப்போகிறேனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு ஏற்கனவே பைபிள் சொல்கிற மாதிரி, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, எது வேணும்னாலும் நான் உனக்கு தரப்போகிறேன். அதனால் வந்து தகப்பனும் பேசியிருக்கலாம். மூத்தவனும் கேள்வி கேட்கல. எப்போ கேள்வி கேட்குறாருன்னா, அவன் அதை அழிச்சிட்டு வந்த பிறகு தான் கேட்குறான். அதனால தான் அந்த மூத்தவன்கிட்ட போக விரும்பல. மூத்தவன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எப்போ கேள்வி கேட்பாங்கன்னா, அந்த ஒரு எல்லையை தாண்டி அவன் கஷ்டப்பட்டு சொத்துக்குன்னு வருந்துமிக்கும் போது தான் கேள்வி கேட்பாங்க. அவன் பொசிஷன் போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அவன் சொத்து வாங்கி போய் அவன் அழிச்சிட்டான், இப்போ திரும்பி வந்துட்டான். இப்போ தகப்பன்கிட்ட வந்து இருக்கிற சொத்து வந்து மூத்தகுமாரனுக்கு அழிஞ்சு போகுது. அவன் தன்னுடைய பங்கு எங்கே எடுபட்டு போயிடுமோன்றதில் அவன் காரணமாக இருக்கிறானே தவிர, தன் இளைய சகோதரன் வந்ததை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. எப்பவுமே நான் அவனு சொல்ல பாருங்களேன், இந்த கதை கட்டளை, இந்த மாதிரி வரையறை, எல்லை, இது எல்லாமே ஒரு அன்பால் ஒரு தீர்மானிக்கப்பட்டால் வந்து அதை தாண்டவே மாட்டாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், அது எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதாவது சீதைக்கு லட்சுமணன் போட்ட கூட இருந்தாலும் சரி, யார் போட்ட கூட இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அன்கண்டிஷ்னல்னு இருக்கும்போது அதை தாண்ட மாட்டாங்க. அன்புன்ற கூட எல்லையாக வைங்க. அதாவது அன்புன்ற கூட எல்லையாக வச்சிங்கன்னா அதை தாண்ட மாட்டாங்க. கட்டளைன்ற ஒரு கடும் தண்டனைன்ற எல்லை கூட வச்சிங்கன்னா நிச்சயமாக தாண்டுவாங்க. அதாவது ஒருத்தனை வந்து கெட்டவனாக்கி ஒருத்தனை நல்லவனாக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் சரி. அதாவது இதில் வந்து நான் ஒரு உண்மை ஒரு இதை சொல்கிறேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை கெட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லவனாக விரும்பாதீங்க. எந்த விதத்துலையும். அவன் இளையவனாக இருந்தாலும் சரி, மூத்தவனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து உறவினராக இருந்தாலும் சரி, உறவினராக இல்லைனாலும் சரி, அவன் நண்பனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இல்லைனாலும் சரி. அதாவது அந்த கோடு யூனிக்கான கோடு. அந்த கோடு அழிக்காமல் இன்னொரு கோடு உருவாக்கணுன்னே யூனிக்கான இன்னொரு கோடு வளர்ந்துருச்சு. பனைமரம் நெட்டையாக வளருது, துளசி செடி சின்னதாக இருக்கிறதுன்றதுனால துளசி உபயோகம் இல்லை, பனைமரம் தான் வந்து உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. பல நேரங்களில் பார்த்தா இந்த பழைய தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும். தென் தமிழ்நாட்டில் இந்த பனைமரம் வந்து மத வெறியர்களுக்கு கழுவேற்றப்பட பயன்பட்டுச்சு. கழுவேற்றுறதுன்னா அந்த பனைமரத்தை சீவிடுவாங்க, கூர்மையாக்கிடுவாங்க. அந்த என் மதத்துக்கு வரலன்னா, என் சாமியை கும்பிடலன்னா உன் சாமி பெருசுன்னு சொல்கிறல்ல, அதனால் இதில் வந்து அவனை அப்படியே வந்து ஒரு ஒரு நிலையில் அவனை அதில் உட்கார வச்சிடுவாங்க. அவன் சரீரம் கிழிக்கப்பட்டு சாவான். இதை வந்து கழுவேற்றப்படுதல்னு சொல்லுவாங்க. பனைமரம் வயந்திருக்கு, ஆனால் அது வந்து பனைமரம் வயந்திருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது கழுவேற்றத்துக்கும் பயன்பட்டுருக்கு. இந்த துளசி பாருங்கள், துளசி வந்து சின்னதாக இருக்கிறதுனால செடி, அது மரம், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இந்த செடி பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுது.
இந்த செடி மருந்தாக பயன்படுது. அதே பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம்னு சொல்கிறோம் பாருங்க. பனை மரத்தில் ஒரு காலத்தில் கழுவேற்றுறதுக்கு பயன்பட்டுச்சு. இப்போ பனை வெள்ளம்னு சொல்கிறாங்க, அது மருந்தாக பயன்படுது. அன்னைக்கு ஒரு காலத்தில் கழுவேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மரம் வந்து இன்னைக்கு பனை வெள்ளமாக பயன்படுது. அதனால் வந்து இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஒரு 100 வயசு வரைக்கும் வாழறேன்னு வச்சுக்கோங்களேன். 99 வயசு வரைக்கும் அவன் நல்லவனாக வாழ்ந்துட்டு 100வது வயசில் சரிங்க, அவன் 100வது வயசு பர்த்டே அவனுக்குன்னு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான்னு வச்சுக்கலாம், அவன் நல்லவனா கேட்டவனா சொல்லுங்க. 99 வயசு ஒருத்தர் நல்லவனா வாழ்ந்துட்டு அவன் 100வது பர்த்டேல ஏதோ ஒரு தவறு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் தவறுன்னா பொய் சொல்கிறத கூட சொல்கிறேன். ஒரு பொய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரைக்கும் தவறுனாலே மாம்ச பாவம் அது இதுன்னு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. இங்கே பொய் சொல்கிறதே பாவன்றதாக்கி ஒரு இல்லை. ஏன் பொய் சொல்கிறான் தெரியுங்களா? உண்மையை சொன்னால் ஏதோ அவனை கெட்டவன்னு நினைப்பாங்க, இல்லை எனக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லை என் சோஷியல் இமேஜ் போயிடும், இல்லை நான் நல்லவன்ற பேர் போயிடும், என்னை கெட்டவன்னு நினச்சிக்குவாங்க. இல்லைனா உண்மையை சொல்லியிருக்கலாம். இல்லை, ஒரு 99 வயசு வரைக்கும் பொய்யே சொல்லாமல் நல்லவனா வாழ்ந்துட்டு 100வது பர்த்டே அன்றைக்கி ஒரு பொய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொய் சொல்ல, சின்னதாக ஒரு பொய் சொல்ல வச்சுக்கோங்களேன். அதிகம் யாரையும் பாதிக்காத பொய்ன்னு கூட வச்சுக்கோங்க. சரீரத்துலேயோ மனசுக்கோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிற மாதிரி மனதையோ உடலையோ ஆவியோ ஆத்மாவையோ சரீரத்தையோ யாரையும் காயப்படுத்தாமல் என்னங்க ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. அன்றைக்கி காலையில் அவருக்கு பர்த்டே, ஏதோ ஒரு இன்னும் சாப்பிடாதுக்கிறாரு. பர்த்டே கேக் வெட்டினதுக்கப்புறம் கேக் தான் முதல்ல சாப்பிட்ணுன்னுக்கிறாரு. ஒரு 10 மணிக்கு காலையிலே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தோடனே சாப்பிட்லான்னு இருக்கிறாரு. ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேங்கன்னு சொல்லிடுறாரு. வேறு ஒன்றும் ஒரு பொய் சொல்ல, இந்த மாதிரி சாப்பிட்டேங்கன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 10 மணிக்கு வந்தோடனே எல்லோரும் கேக் வெட்டுறாங்க. அப்புறம் சாப்பிட்றாரு. அப்போ சொல்கிறாரு, நான் இப்போ தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஏற்கனவே கேள்வி கேட்ட நண்பர் கேட்குறாரு, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொன்னீங்களேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இந்த பொய் தான் வச்சுக்கோங்க, இப்படி தான் ஒரு பொய்ன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொய் சொல்லாது இருப்பாயாகன்ற கட்டளைக்காக அவரை நரகத்துக்கு அனுப்ப முடியுமா? நீங்கள் கட்டளை தான் பெருசுன்னா, கட்டளை அதாவது 613 கட்டளை இருக்குது, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஜீசஸ் கொடுத்த அந்த 2 பிரமாணங்கள் இருக்குது. ராஜரீக பிரமாணம், 10 நியாய பிரமாணங்குது, 613 சப்லாஸ் இருக்குது. அதான் பைலாஸ் இருக்குது. நியாய பிரமாணம் முழுக்க 613 கட்டளை இருக்குது. ஒன்று 10 கட்டளை கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்கும்போது இச்சையாது இருப்பாயாகன்னு. இந்த ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அந்த 10வது பெருனுடைய யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாகன்னு சொல்லலைன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன 9 வேஸ்ட்டு. 10 ஃபுல்ஃபில் பண்ணாதான், நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினாதான் நீ நல்லவன். யாராலையும் முடியாதுன்ற ஒரு கட்டளையை குடிச்சு தான் எவனாலையும் நல்லவனாக இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டளையை குடிச்சு தான் இந்த பைபிளே எழுதப்படுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கல தப்பு செய்யறதுக்கு. அதாவது நீங்கள் தப்பு பண்ணலான்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. அதனாலலாம் சொல்கிறேன், என் செய்தி எப்போவுமே முழுசாக கேளுங்க. 10 நிமிஷம் கேட்டுட்டு 20 நிமிஷம் கேட்டுட்டு இல்லை 57 செகண்ட் கேட்டுட்டு 58 செகண்ட் கேட்டுட்டு முடிச்சிடாதீங்க. முழுசாக கேளுங்க. நான் இங்கே பாவத்தை செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. ஐ எம் நாட் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் பாவத்தை லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த சேனல் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லித்தரத்துக்காக இருக்க. அன்பால் வரையுங்க உங்கள் கோடுகளை, உங்கள் எல்லைகளை அன்பால் வரையுங்க. மனம் விட்டு பேசுங்க. எல்லைகளாக வைத்து கொள்ளாதீங்க. எல்லைகளை தொல்லைகளாக வைத்து கொள்ளாதீங்க. எல்லைகளை வைத்துக் கொள்ளாதீங்க. எல்லைகளை தொல்லைகளாக வைத்துக் கொள்ளாதீங்க. பாருங்க, ஏற்ற வயதில் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணைய அந்த இளையகுமாரனுக்கு ஏற்ற துணை இருந்திருந்தா ஒருவேளை அவன் எப்படி இருந்திருப்பான்றது கதை வேற.
அது அவங்க தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க மூத்த குமாரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி இதில் குறிப்பிடப்படல, அதை பற்றி இயேசு கிறிஸ்து விவரிக்கல. நான் ஒன்று தான் சொல்லுவேன், எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, எந்த நியாயப்பிரமாணமும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அன்பினால் தான் பூர்ணப்படுத்தப்பட முடியும். அதாவது உலகத்தில் பாதி பேர் கெட்டவன், பாதி பேர் நல்லவன், இதுதான் உண்மைன்றாங்க பல பேர். ஒரு சினிமாவில் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களில் பாதி பேர் கெட்டவன்றாங்க, உடனே சண்டைக்கு வராங்க. உடனே என்ன ஆகுது, இல்லை இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் நல்லவன்றாங்க, உடனே சந்தோஷமாயிடுறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அவன் முதல்ல சொல்லும்போது நெகட்டிவாக சொல்லும்போது சண்டைக்கு வந்தாங்க, பாசிட்டிவாக சொல்லும்போது உடனே சமாதானம் ஆகிறாங்க. இந்த மாதிரி இது பாருங்க, இந்த ஒரு கோடை அழிக்கிறதுக்காக, இல்லை ஒரு கோடை சின்னதாக்கிறதுக்காக, ஒருத்தனை குற்றப்படுத்துறதுக்காக இன்னொருத்தனை நல்லவனாக்காதீங்க. உங்களை நல்லவனாக்கிக்க அடுத்தவனை கெட்டவனாக்காதீங்க. இல்லை, இது எந்த வகையிலையும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை புக் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை வயதில் இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளோ ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, இல்லை பேதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவனாக அடுத்தவனை கெட்டவனாக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த வரையறை நியாயம் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். நான் நியாய தீர்ப்பு தேவனுடையது. தேவன் கூட நியாயம் தீர்க்க போகிறதில்ல. தேவன் கூட நியாயம் தீர்க்க போகிறதில்ல. அதுதான் நான் சொல்கிறேன். தகப்பன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வராது. இங்கே பாருங்க, குமாரன் அதாவது அப்பொழுது தகப்பன், இங்கே இந்த வசனத்தில் சொல்கிறேன் பாருங்க, அந்த பையன் சொல்கிறான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17வது வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூச்சியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இது வரைக்கும் பாருங்க, அவன் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, எங்கேயோ தூரத்துல வரான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு பார்த்துட்டாரு. மனதுருகி அவன் மேல ஒரு கம்பேஷன் வருது. ஓடி, அந்த தகப்பனுக்கு என்ன வயசுன்னு தெரியல, முதிர் வயதில் ஒரு தகப்பன், ஆனால் ஓடுறாரு. ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, அவன் இருந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, ஒரு சரியான ஒரு சுகாதாரமான நிலைமையில் கூட அவன் இல்லை. இருந்தால் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அது பாருங்க, குமாரன் தகப்பனை நோக்கி நம்ம ஆள் ஒப்பிக்கிறார். இப்போ தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துட்டேன் என்று சொன்னான். ஒரு 3 விஷயத்த மனப்பாடம் பண்ண வராரு அவரு. என்ன மனப்பாடம் பண்றாருன்னா, நான் எழுந்து என் தகவன் எடுத்துக்கு போய் 3 விஷயத்த பண்றாரு, மனப்பாடம் பண்றாரு. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இது முதல் மனப்பாடம் பண்ணது. 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துருக்கேன், இது 2வது. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், 3வது. 3 வசனத்தை மனப்பாடம் பண்ண வராரு. எங்கேயோ ஒரு ப்ராப்பரான சண்டே ஸ்கூல்ல மனப்பாட வசனத்தை கத்துக்கிறாரு. அடுத்து இவர் அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா கிட்ட ஸ்டார்ட் பண்றாரு சண்டே ஸ்கூல்ல வசனத்தை. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், ஃபர்ஸ்ட் வசனத்தை கரெக்டாக ஒப்பிச்சிட்டாரு. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பார்த்ததில்லை என்று சொன்னான். 2வது வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. சண்டே ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சுக்கிற. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, 3வது அந்த சண்டே ஸ்கூல் பாடத்தை சொல்லவே இல்லை. என்ன, இவன் சண்டே ஸ்கூல் பையன் இல்லை, இப்போ கொஞ்சம் வளர்ந்த பையன், ஓரளவுக்கு வயதுள்ள பையன். அதனால அவர் 3வது வசனத்தை சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுற. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு இந்த புள்ளியோட முடிச்சுட்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி எதுவுமே பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தொடங்கினார்கள், அந்த சந்தோஷம் முடிச்சாங்கன்னு போட்டுக்குதா எங்கன்னா பாருங்க. இங்க
இந்த அதிகாரத்தில் இதுக்கப்புறம் இருக்கிற வசனத்தை நான் வாசிக்க விரும்பலை. ஏன்னா அதை கையாளுகிறவங்க அதிகமான ஏற்கனவே நிறைய பேர் கையாண்டுடுறாங்க. நான் கையாள வேண்டிய வசனம், நான் வசனத்தில் கையாள வேண்டிய வசனம் எதுன்னா, அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு முடிச்சாங்கன்னு அதில் வந்து அந்த அதிகாரத்திலேயோ அந்த எந்த குறிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து முடிச்சாருன்னு முடிக்கல, அந்த சந்தோஷத்தை அவர் முடிக்கவே இல்லை. சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் யாரையும் நியாயம் இருக்காதீங்க. இவன் நல்லவன் அவன் கெட்டவன். அதாவது நீங்கள் நல்லவன்றவன் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவான், நீங்கள் கெட்டவன்றது தான் உங்களுக்கு உதவி பண்ணுவான். ஏங்க, இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறவன் நாளைக்கு கெட்டவன் ஆவான், நாளைக்கு கெட்டவனாக இருக்குவான், அதுக்கு அடுத்த நாள் நல்லவன் ஆவான். நீங்கள் ஒரு மனிதனை உங்களுக்கே தெரியும், நீங்கள் எவ்வளோ தவறு புரிஞ்சிருப்பீங்க, எவ்வளோ நல்லது தெரிஞ்சிருப்பீங்கன்னு. அதனால தான் வந்து என்னென்னா நம்மளுக்கே நம்ம வந்து நியாயம் செய்துக்கிறோம், நம்மளை நியாயம் செய்துக்கிறோம். அதனால தான் வந்து ஒரு மதம் தேவைப்படுது, அதனால தான் ஒரு கடவுள் தேவைப்படுறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் கெட்டவன்னு நினைக்கிறதுனால தான் முதல்ல அடுத்தவனு கெட்டவன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல உங்களையே நல்லவன் நீங்கள் ஒத்துக்கிறது இல்லை, அப்புறம் அடுத்தவன் நல்லவன்றதை ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் எவனுமே நல்லவன் இல்லைன்ற நிலைக்கு வந்துடுறீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல தப்பு நாம் நல்லவன் இல்லை, அப்புறம் அடுத்தவன் நல்லவன் இல்லை, அப்புறம் எவனுமே நல்லவன் இல்லை. இப்படி தான் வந்து ஆரம்பித்து குளோபலைசேஷன். எப்படின்னா குளோபலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு, நாம் நல்லவன் இல்லை, அடுத்தவன் நல்லவன் இல்லை, அப்புறம் எவனுமே நல்லவன் இல்லை. யார் கேட்குறாங்க எங்கள் கடவுள்கிட்ட? கடவுள் கேட்குறாரா வந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு? உன்னை கேட்டாரா ஏதாவது கடவுள் கெட்டவனா நல்லவனான்னு? இல்லை யாராவது நீ போய் வந்து எல்லாருக்கும் போய் எவன் நல்லவன் பார்த்து கணக்கெடுத்துனுவான்னு சொன்னாரா? இவன் இந்த தெருவில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 8 பேர் நல்லவன் 2 பேர் கெட்டவன் எதனா கணக்கெடுக்க சொன்னாரா? என்ற வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாரா? எதனா என்ற வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாரா? இல்லை ஜட்ஜ்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்தாரா? ஜட்ஜ்மெண்ட் அவருது, அவர் மன்னிக்கிறவர். நீ ஏன் ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டு உன்னை நீயே தண்டிச்சுக்கிற? இயல்பாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டேங்க, இயல்பு மீறும்போது தான் பாவமே ஏற்படுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இயற்கை செயற்கையாகும் போது தான் அது பாவமாகுது. இயல்புன்றது இயற்கை செயற்கையாகும் போது தான் பாவம் வருது. அதாவது அந்த விதத்தில் இளையகுமாரனுக்கு அந்த அப்பாவும் அந்த மூத்தகுமாரனும் ஏற்ற துணையை கொடுத்துருந்தா ஒருவேளை அவங்களோட இருந்திருப்பான், ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அவனுக்கு அது கிடைக்காதப்போ ஏதோ ஒரு உலக ஈர்ப்பு அவனுக்கு இங்கே ஒருவேளை மூத்தகுமாரனுக்கு கூட கல்யாணம் ஆகிட்டு இருக்கலாம், அவன் குழந்தையோட இருந்திருக்கலாம், அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் இருக்கிறான், அவன் ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்குது. அவனை பற்றி நான் பேச விரும்பலை, நான் அவனை நியாயம் தெரிவிக்க விரும்பலை, நான் யாரையுமே நியாயம் தெரிவிக்க விரும்பலைங்க. ஏன்னா எனக்கு கடவுளுடைய எடுத்துன்னு தெரியும். அதை நான் சொல்ல வரேன். இதில் வந்து இருக்குமாரர்கள் தான் ஆரம்பிக்கிறாரு தவிர இவனை நல்லவன் கெட்டவன் சொல்ல. அவங்க சந்தோஷப்பட தொடங்கினாங்க. அந்த சந்தோஷப்பட தொடங்குறது தான் வந்து கிறிஸ்துவின் வருகை. தனியே பாவி என்று யாரும் இல்லை இந்த உலகத்தில், தனியே பாவி என்று யாரும் இல்லை. ஸோ அதாவது இன்னைக்கு வெயில், நாளைக்கு மழை, ஒரு நாள் குளிர், ஒரு நாள் கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், மாறி 4 சீசன் வருது இல்லைங்களா? இந்த உலகமே ஒரு மாறுதலுக்கு உண்டானது. மாற்றம் ஒன்றே மாறுறது, மற்றவை எல்லாம் மாறக்கூடியது. அதுபோல் வந்து ஒரு நிலையான ஒரு மனமோ நிலையான ஒரு நிலையோ நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அதாவது இந்த உலக வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு போராட்டம், சர்வைவலுக்கு கஷ்டப்படுறோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மதத்தை எடுத்துன்னு வந்துட்டு மதத்தை புகுத்தி வரையறையை கொண்டு வந்துட்டு நரகம்னு கொண்டு வந்துட்டு எரிகிற அக்னி கடல்னா நான் என்ன சொல்கிறது, சல்ஃபர் ஆக்சைடு, சல்ஃபரு கந்தக கடல். சல்ஃபர்னா தெரியும், எங்கள் ஸ்கூல் வாத்தியார் சொல்லுவார், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் 1 ரூபாய்க்கான அதில் போட்டால் டிசால்வ் ஆகிடும்னுவார். அது என்ன பயமுறுத்துறாங்கன்னா, இந்த நம்ம வந்து அன்பு காட்டுறதுக்கு தயாராக இல்லை,
பயமுறுத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அதாவது பசிக்கு உணவுறதுக்கு யாரும் தயாரா இல்லை, பட்டினி போறதுக்கு தயாரா இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? 2000 வருஷமா மதங்கள் ஏற்பட்டு எவ்வளோ பேர் மதங்கள் ஒரு மதம் சொல்றேன். ஏன்னா நான் பெரும்பாலும் இந்த பைபிள் பற்றி பேசுறதுனால 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிபி கிறிஸ்து பிறந்த 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. இந்த பூமியில பசியை ஒழிச்சா போதுங்க. ஒரே ஒரு அடிப்படை தேவை, 3 தேவையை நான் சொல்றேன். இங்க பாருங்க, உணவு, உடை, இருப்பிடம். உணவு, உடை, இருப்பிடம். சரி, 5 தேவையை சொல்றேன், கொஞ்சம் விரிவா போறேன். பாருங்க, உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இதுக்கப்புறம் இது அடிப்படை தேவை. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு செய்தி கொஞ்சம் ரொம்ப நேரம் போகுதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இந்த மற்றதெல்லாம் கூட லக்ஸரி திங்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் மற்ற கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இதை இலவசமாக்க முடியாதா? இங்க எத்தனையோ மிஷினரிங்க, ஆஸ்பத்திரிங்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாங்க. இந்த சென்னையில் ஆரம்பிச்சாங்க, நிறைய நிறைய மிஷினரி ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இங்கே வெள்ளூர்னு ஒரு ஊர் இருக்கு. வெள்ளூரில் கூட பார்த்தீங்கன்னா சிஎம்சியை இலவசமாக ஆரம்பிச்சாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீரோட நம்ம போய் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஆஸ்பத்திரி இலவசமா நடக்குதா? யார் வசமா நடக்குது? இது இலவசமா நடக்குதா, மனுஷ வசமா நடக்குதா? நீங்க ப்ராப்பரா வீட்டுக்கு விசிட் பண்ணி கூட இவன் உண்மையிலேயே ஏழைதானா, இவன் 100 ரூபாய் வச்சுருக்கிறானா, 10 ரூபாய் வச்சுருக்கிறானா, 10,000 வச்சுருக்கிறானா, 10 லட்சம் வச்சுருக்கிறானா, 10 கோடி வச்சுக்கிறானா, உங்க வீடு காமிங்க, உங்களுக்கு சொத்து காமிங்க. இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கூட வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கூட வச்சுக்கோங்க. இந்த துப்பறிவாளன் படம் மாதிரி துப்பறிவாளன் சாம்பு கூட வச்சுக்கோங்க. ஆனா நல்லது யாருக்கு போய் செய்யணுமோ அவனுக்கு நல்லது செய்யுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இதுக்கு ஒரு மனுஷன் தகுதியானவன் இல்லையா? நான் உங்களோட சக மனிதனா கேட்குறேன். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கும் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இது அடிப்படை தேவை இல்லையா? ஒரு வியாதியா படும்போது நீ அவனுக்கு உதவ தேவை இல்லையா? ஒரு எழுத்தறிவு இல்லாத போது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு எழுதியிருக்கு. டாக்டர் கடவுளான்றோம், எழுத்தறிவித்தவன் இறைவனான்றோம். கல்வி தேவையில்லையா அவனுக்கு? மருத்துவம் தேவையில்லையா அவனுக்கு? இருப்பிடம் தேவையில்லையா அவனுக்கு? உணவு தேவையில்லையா அவனுக்கு? உடை தேவையில்லையா அவனுக்கு? இந்த அடிப்படை தேவைகளை நாம எப்போ பூர்த்தி செய்ய போறோம்? கடைசி மனிதனுக்கு நம்ம நியாயம் தீர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவன்னு சொல்லலாம், கெட்டவன்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறவனை திட்டலாம், அந்த பக்கம் இருக்கிறவனை திட்டலாம். நானும் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். நானும் ஒண்ணு விதிவிலக்கு இல்லை. நம்ம வலிக்குதுன்னா நம்ம ஊரை திட்ட ஆரம்பிச்சிருவோம், உலகத்தை திட்ட ஆரம்பிச்சோம், எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருவோம். தனக்கு வந்தாதான் தலைவலின்ற கதையா எல்லாருமே யாரை ஒன்னாலும் பிளேம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாங்க அடுத்தவனை கெட்டவன். ஒரு செகண்ட் ஆகுங்க நீ கெட்டவன் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒருவேளை அவன் மனதளவுல பாதிக்கப்பட்டு ஒரு துயரப்பட்ட நிலையில இருந்தா நீங்க சொல்ற வார்த்தை அவனை காயப்படுத்தி உங்க வார்த்தை அவனுக்கு உயிர் கொல்லியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தனை இப்போ இந்த மூத்தகுமாரன் இளையகுமாரனை பார்த்து கெட்டவன்னு சொல்றான். இந்த கதையை வச்சுக்கிட்டு நம்ம பல பேரை கெட்டவன்னு சொல்றோம். ஒருவேளை உங்கள் வார்த்தை பல பேருக்கு உயிர் கொல்லியா போய்விட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு கூர்மையான அம்பா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? உயிரை பறிக்கிற தோட்டாவா போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? உயிரை பறிக்கிற அம்புகளா இருந்தா, உங்கள் வார்த்தைகள் அம்புகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க மென்மையான வார்த்தைகளை பேசுவதற்காக பதில் அம்பு போன்ற வார்த்தைகளை பேசினா அந்த உயிர் என்ன ஆகும்? பறிப்போகும்ல. அந்த உயிருக்கு யாரு உத்தரவாதி? உண்டாக்குனவர் தானே உத்தரவாதி, கடவுள் தானே உத்தரவாதி. அதாவது இங்க பாருங்க, ஒரே ஒரு கதையை சொல்றேன்.
ஒரே ஒரு கதையை சொல்றேன். ரொம்ப பெருசாலாம் ஒருத்தன் தப்பு பண்ணல. அந்த கதையை சொல்றேன் பாருங்க. ஆபேல் காயின். ஆபேல் காயின் இந்த சண்டே ஸ்கூல் கதைன்றதுனால இங்க வந்துடுறேன். இந்த செய்தி நீளமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீளமா போகலாம். இதுல ஆதாம் தன் மனைவியாகிய ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்று நின்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகள் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், கடவுள் சொல்றார், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறனாய் இருப்பா என்றார். இது என்னன்னா, முதல் ஒரு பையன் பிறகுறான் உலகத்துல பை பர்த். அதாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான், ஏவல் அவள் மூலமா எலும்புல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டாங்க. முதல் ஒரு பையன் பிறகுறான், காயின் அவன் பேரு. ரெண்டாவது ஒரு பையன் பிறகுறான், அவன் பேரு ஆபேல். இங்க பிரச்சனை என்னன்னா, இங்கதான் ஆஃபரிங் பிரச்சனை. நல்ல பிரச்சனை முதல்லயே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இருக்கிற பிரச்சனை முதல்லயே ஸ்டார்ட் ஆன பிரச்சனை. அவர் ஆஃபரிங் அதிகமா சூப்பரா குத்துட்டாரு, இவர் ஆஃபரிங் கம்மியா குத்துட்டாரு. காட் அக்செப்ட் பண்ணிட்டாரு, இவர் அக்செப்ட் பண்ணல. இவர் என்ன பண்ணிட்டாரு, என் ஆஃபரிங் அவர் அக்செப்ட் பண்ணலன்னு அகெயின்ஸ்டா எழுப்பி கொலை பண்ணிட்டாரு. முதல் கொலை எங்க நடக்குதுன்னா, முதல் பையன் பண்ணா பாருங்க. முதல் பிறந்த பையன் ரெண்டாவது பையனை கொண்டு விட்டான். கதை பாத்தீங்கன்னா, கொலை எங்க உருவாகுது? ஒரு பணம்ன்ற ஒண்ணு எங்க உருவாகுதோ, காணிக்கன்னு ஒண்ணு எங்க உருவாகுதோ பாத்தீங்களா? காணிக்கன்னு ஒண்ணு வரலன்னா என்ன இருக்கும்? ஆபேல் உயிரோடு இருந்திருப்பான். பணம்னு ஒண்ணு வரலன்னா ஆபேல் உயிரோடு இருந்திருப்பான். இன்னும் கொலையே வந்திருக்காது. இவன் என்னத்துக்கு காணிக்கை செலுத்திருக்கணும், அவன் என்னத்துக்கு காணிக்கை செலுத்திருக்கணும், அவர் அங்கீகரிக்கலன்ற பிரச்சனை வந்திருக்கணும், இன்னத்துக்கு ஒரு கொலை உண்டாயிருக்கணும். கதையா பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே ஒரு எல்லையா வச்சுக்காதீங்க, அன்பை எல்லையா வைங்க. ஏன்னா அவன் அதிகமா கொடுக்கறது கூட இவனுக்கு பிடிக்கல. கடவுளுக்கு தான் கொடுத்தான். கடவுளுக்கு கொடுக்கறது கூட இவனுக்கு பிடிக்கல. இதுதான் யதார்த்தங்க. நீங்க ஒருத்தர் வள்ளலா இருந்தா கூட நீங்க நிறைய கொடுக்கறது கூட சில பேருக்கு பிடிக்காது. நீங்க வள்ளலா இருந்து நிறைய கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு பிடிக்காது. இப்போ ஒருத்தர் நிறைய உதார குணமுள்ளவரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்றாருன்னு வச்சுங்களேன். இது தெரிஞ்சு ஒருத்தர் போய் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறாருன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட போயிட்டு கேட்ட உடனே அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வள்ளல், அந்த கடையேழு வள்ளல் அவருக்கு கெட்டவன் தான். கொடுத்தா எல்லாருக்கும் நல்லவன், கொடுக்கலன்னா கெட்டவன் தான். இந்த மாதிரி அங்கீகரிச்சா எல்லாரும் நல்லவன் தான், அங்கீகரிக்கலன்னா கொலை தானே நடக்கும். இதான் உண்மை. இந்த இந்த எல்லைகளை பாருங்க, எப்படியெல்லாம் எல்லைகள் உருவாகுதுன்னு. அங்கீகரிச்சா நல்லவன், அங்கீகரிக்கலன்னா கெட்டவன் ஆயிடுறான். இந்த அங்கீகாரத்தை நாடி தாங்க மனுஷங்க ஓடுறாங்க. அன்புக்காக ஓடுறாங்க, அங்கீகாரத்துக்காக ஓடுறாங்க. பாருங்க, கிளாஸ்ல ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே மற்றவன் எல்லாரும் லாஸ்ட் தானே. செகண்ட்னாலே லாஸ்ட்னு தான் அர்த்தம். அந்த 2 குமாரர்கள் தான் இருந்தாங்க. 2 குமாரன்ல மூத்தவன் இளையவன். அங்க 100 பேர் இல்ல. எவன் ஃபர்ஸ்ட் எவன் செகண்ட்ன்ற பிரச்சனை வந்துடுது. முதல் பையனுக்கே ரெண்டாவது பையன் முந்தி வந்துடுறான்னு. அவனுக்கு முதல் பையன் கூட இல்லை, மூத்தவனாக்குறான். அவனுக்கு ரெண்டாவது பையன் நிறைய கொடுக்குறான் கடவுளுக்குன்றது கூட பிடிக்கல.
அவன் யாருக்கும் கூட கொடுக்கல, கடவுளுக்கு தான் கொடுக்குறான். ரெண்டாவது பையன் அவர் கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சாரா கண்ணுக்கு தெரியலையான்னு கூட எனக்கு தெரியலங்க. அப்போ அவர் அரூபியா தான் இருந்திருப்பாரு. அவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கூட இருக்கிற மனுஷனை கொல்ல ஆரம்பிச்சுட்டான். கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கூட இருக்கிற மனுஷனை கொல்ல ஆரம்பிச்சுட்டான். இது அன்பு. இதையே அந்த கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத கடவுளுங்க கூட இருக்கிற மனுஷன் அழிச்சு கடைசி மனுஷனா நீங்க நின்றுடாதீங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழிக்கணும்னு ஆரம்பிச்சா கடைசி மனுஷன் ஒரே மனுஷன் தான் நினைப்பான். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனும் போயிடுவான். அதாவது 850 கோடி பேர் அழிச்சிட்டு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்வு இருக்குன்னு தெரியுங்களா? 850 கோடி 860 கோடி இருக்கிறவங்களை அழிச்சிட்டு அவன் சும்மா இருக்க முடியாது. அவனும் போயிடுவான். இந்த நேரம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. மதங்களால நம்மளுக்கு சண்டை தேவையில்லை, ஜாதியால் நம்மளுக்கு சண்டை தேவையில்லை, பணத்தால நம்மளுக்கு சண்டை தேவையில்லை. இங்க தனியே பாவி என்று யாரும் இல்லை. இருந்தா எல்லாரும் பாவி தான், இருந்தா எல்லாரும் நல்லவன் தான். இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பை விதைப்போம், அன்பை அறுப்போம், அன்போடு வாழ்வோம், பண்போடு வாழ்வோம். அளவற்ற அன்பை விதைப்போம், அன்பை அறுப்போம், அன்பை பரப்புவோம். எல்லைகளை விதித்து கொண்டு தொல்லைகளை அறுக்காதீங்க. அன்பை கொடுங்க, அன்பை வாங்குங்க. எந்த விதத்திலும் யாருக்கிட்டையும் நீங்க கடன்பட்டா அன்புல கடன்படுங்க. பணம்னு ஒன்று வந்துருச்சுனாலே நீங்க உங்களுக்குள்ள பிரிவுன்னு ஒன்று வந்துடும். நீங்க பணத்தை அதிகமா வள்ளலா இருந்து கொடுத்தாலும் அவன் கடவுளுக்கே கொடுத்தாலும் அவன் கொண்டு விட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் தம்பி கடவுளுக்கு நிறைய காணிக்கை குத்தானே கொண்டு விட்டான். என்னன்னு தெரியல, தம்பி நல்லா சூப்பரா கொடுத்தாரு காணிக்க, அதனால கொண்டு விட்டான். அதனால நான் அவனு சொல்றேன், கடவுளை நம்பினா கூட அளவை நம்புங்க. எதுவுமே அளவை கடந்து போனா அந்த நல்லது இல்லை. ஒருத்தர் சொல்லுவாரு அளவு முறை, அதாவது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஒரு விஷயத்த செய்யறேன்னா நல்ல முறையில செய்யுங்க, அளவோட செய்யுங்க. இங்க பாத்தீங்கன்னா இவன் காணிக்கு நிறைய கொடுத்து கெட்ட பேர் வாங்கல, போய் சேர்ந்துட்டான். அதனால எதுலையும் ஒரு அளவு வச்சுக்கோங்க. அன்பு காட்டும் போது கூட சரி, ரொம்ப பிரிவினால வாடுவீங்க. அந்த பிரிவு கூட அவனுக்கு தெரியல. கூட பிறந்த தம்பின்னு கூட அவன் யோசிக்கல. அந்த பிரிவு கூட வரல. செத்த பிறகு கூட அவன் ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு வரல. அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்குது. அது வேற விஷயம். தப்பு செய்யறான்னா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும்னா தண்டனை. இந்த பாருங்க, தப்பு செய்யறவனுக்கு தண்டனைன்னா நீங்க முதல்ல தப்பு செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். தப்பு இந்த மாதிரி சூழலை உருவாக்க கூடாது. நம்ம சக மனுஷனா ஒரு சூழலை உருவாக்கணும். அன்பை போதிக்கணும். அன்பு நம்ம சமுதாயத்தின் பாடமாகவும், அன்பு நம்ம சமுதாயத்தின் வேதமாகவும், அன்பு நம்ம சமுதாயத்தின் கடவுளாகவும் இருக்கணுங்க. அன்பே சிவம். அன்பற்றது சிவம் இல்லை, அன்பே சிவம். காட் இஸ் லவ்ன்றோம். ஆனா காட் இஸ் லவ்னு ஒரு இடத்துல எழுதிட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே நரகம்னா அந்த காட் இஸ் லவ்வே கொஸ்டினபிள் ஆயிடுது. நான் நான் இங்க யாரையுமே நியாயம் தெரிவிக்க விரும்பல. ஏன்னா யாரையும் நியாயம் தெரிவிக்க விரும்பல. நான் என்னையும் நியாயம் தீர்த்து கொள்ள விரும்பல, யாரையும் நியாயம் தீர்த்து கொள்ள விரும்பல. இங்கே தனியே யாரும் பாவின்று இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லது செய்யலாம், நாளைக்கு கெட்டது செய்யலாம். ஒரு பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பைபிள்ல இருக்கு, இந்த வசனம் பைபிள்ல இருக்கு. எதனா ஒரு ஆப்ல, பைபிள் ஆப், தமிழ் ஆப்ல தேடி பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு தமிழ்ல கூகுள் டைப்பிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தமிழில் தேடினீங்கன்னா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு பைபிள் இருக்குதான்னு கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா, இல்லை சாட்ஜிபிடி கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு பைபிள்ல இருக்கு. அதே சமயம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொல்றாரு, நல்ல போதகரேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்லவன் என்று என்னை ஏன் அழைக்கிற, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேன்றாரு. அவரே நல்லவன் கிளைம் பண்ணிக்கலங்க. நம்ம தான் சொல்றோம் அவர் நல்லவன். அவரே சொல்லிக்க விரும்பல. ஏன்பா ஒரு கூட உயரமா போட்டு இன்னொரு கூட சின்னதாகிற, எல்லாரும் சமன்னு பாறேன்பா, ஒன்னா இருக்கிறோன்னு பாறேன்பா. எனக்கு என்னவோ உனக்கும் பசி ஒண்ணுதான், எனக்கும் பசி ஒண்ணுதான்,
உனக்கும் வலி வந்தா ஒண்ணுதான், வியாதி வந்தா ஒண்ணுதான், மரணம் வந்தா ஒண்ணுதான், எல்லாமே உனக்கு என்ன நடக்குதோ அதே தான் எனக்கும் நடக்குது. நான் பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வரல. எனக்கும் சாப்பாடு எங்க அப்பா அம்மா தான் போட்டாங்க, உனக்கும் உங்க அப்பா அம்மா தான் போட்டாங்க. தாய்ப்பாலை நம்ம வரும்போது தாய் தான் கொடுத்தாங்க. நம்ம வரும்போது சாப்பாடோட கட்டின்னு வரல மூட்டைய. நம்ம எந்த லோகத்துல இருந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்து கூட தாய்ப்பாலை குடிச்சு தான் வளர்ந்தாரு. சரிங்களா? அவர் வரும்போதே பசி இல்லாம வரல. சொல்றது புரியுதுங்களா? அவரும் தாய்ப்பாலை குடிச்சு தான் வளர்ந்தாரு. சரிங்களா? தேவன் அவர் ஏன் அவரு கன்னி வயிற்றுல பிறந்த போது பசி இல்லாம பிறந்திருக்கலாமே. மனுஷனா தானே பிறந்தாரு, சுகதுக்கத்தோட தானே பிறந்தாரு, எல்லா சுகதுக்கத்தோட தான் பிறந்தாரு. அவரு எல்லா ஆசிச்சியோட எல்லா ஆசிச்சியோட இருக்கிற சரீரத்தோட தான் வந்தாரு, மனுஷ தேகத்தோட தான் வந்தாரு. சரிங்களா? ஒரு கோடை உயரமா போட்டு இன்னொரு கோடை சின்னதாக்காதீங்க. அடுத்தவனை கெட்டவனு சொல்லி நீங்க நல்லவன் ஆகாதீங்க. அன்பா பாருங்க. அவன் ஏன் அதை செய்யறான்னு பாருங்க. அன்பு கிடைக்காததுனால, முதல் கொலையே காணிக்க அதிகமா கொடுத்ததுனால, காணிக்கனால வந்துச்சுன்னா இப்ப இருக்கிற நிலைமை நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. கிறிஸ்தவர்கள் ஆராய வேண்டிய நிலை. நம்மளுடைய எந்த சொல்லும் செயலும் எண்ணமும் யாரையும் காயப்படுத்தாம இருக்கணுங்க. இந்த செய்தி கூட யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். இந்த செய்தியில நான் உங்களை மனம் புண்படுகிற விதமா பேசியிருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. நான் யாரையும் காயப்படுத்தணும் விரும்புறேங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த செய்தியினால நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல. பொதுவா சொல்றேன், அன்பை விதையுங்க. யாரையும் நல்ல ஒன்றும் சொல்லாதீங்க, கெட்ட ஒன்றும் சொல்லாதீங்க. எல்லாருமே சூழ்நிலை கைதி தான். எல்லாருமே சக மனிதனா பாருங்க, சகோதரனா பாருங்க, சகோதரியா பாருங்க. உங்க அன்பை காட்டுங்க. பசியாரு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு உலகத்தை உண்டாக்குவோம். அன்பை விதைப்போம், அன்பா இருப்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொல்லி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பொதுவாக இருக்கிற மக்களுக்கு சொல்றேன். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற மனிதர்கள் மட்டும் சொல்லல, பொதுவாக இருக்கிற மனிதர்கள் சொல்றேன். கடவுள் அன்பானவருங்க. அதை தான் என் வாழ்க்கை முழுவதும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அன்பானவர். அன்பே சிவம். அன்பற்றது சிவம் அல்ல. அன்பே சிவம். காட் இஸ் லவ். அன்பே கடவுள், அன்பே சிவம். இதோட சொல்லி முடிக்கிறேன். நான் எந்த நாமத்தை சொல்லி முடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் ஒரு வகையில குறிப்பிட்ட நாள் வளர்க்கப்பட்ட, அதனால இந்த செய்திகளை இப்படி கொடுக்குறேன். மதத்தை தாண்டி நானும் போகணும், மதத்தை தாண்டி எல்லாரும் வரணும், அன்பை நோக்கி பயணிப்போம். ஒரு நாள் மதன்ற எல்லையை தாண்டி உலகன்ற ஒரு அன்புன்ற எல்லைக்குள்ள எல்லாரும் வருவோன்ற ஒரு உன்னத நோக்கத்தை நோக்கி பயணிப்போம். நான் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன், வளமோடு வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருத்தரும் வலி, நோய், மரணம் இல்லாம, எந்த பிணி இல்லாம, கவலை இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்த்தி மகிழ்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பூரணமா உண்டாவதாக. மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நீடு வாழ, என்றென்றும் வாழ, நித்திய வாழ்வார வாழ்த்துக்கிறேன். இதோட முடித்துக் கொள்கிறேன்.